டிஃப்ரெண்டான தோசை ரெசிபி வாங்க செய்யலாம். நறுக்கி வைத்த 2 வெங்காயம், நறுக்கிய குடைமிளகாய் 1, துருவிய கேரட் 2, துருவிய பீட்ரூட் 2, நறுக்கிய கருவேப்பிலை சிறிதளவு, நறுக்கிய கொத்தமல்லி சிறிதளவு, மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி, மஞ்சள்தூள் 1/2 தேக்கரண்டி, மிளகுத்தூள் 1 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. போட்ட மசாலா நன்றாக கலந்து விடவும். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசையை ஊற்றி கொள்ளவும், மெலிசாக தடவும். நம்ம கலந்து வச்ச மசாலாவை தோசை மேலில் போடவும். தாராளமாக சிறிதளவு எண்ணெய். தோசை மேலே இட்லி பொடியை பரப்பர தூவி விடவும். தோசையை மூடி போட்டு மூடவும். சிறிது நேரம் கழித்து தோசை மூடியை எடுக்கவும். தோசையை திருப்பி போட்டு கொள்ளலாம். மறுபடியும் தோசையை மூடவும். மூடி போட்டு சிறிது நேரம் கழித்து தோசை மூடியை எடுக்கவும். தோசை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். டிஃப்ரெண்டான கலரான தோசை ரெசிபி. சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.